இப்போ மகா சிவராத்திரி 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி வரப்போகுது. அப்போ பரம்பொருளா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து அந்த ஆலகால விஷயத்த சாப்பிட்டாரு. அப்ப வந்து சக்தி தேவி என்ன பண்ணாங்க, அந்த ஆலகால விஷயத்த வந்து அந்த நாள்ல வந்து நம்ம சிவனை வந்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவராத்திரி விரதம் வழிபாடு அப்படின்னும் போது நம்ம வந்து எப்படி வச்சு பூஜை பண்ண முடியாதவங்க அன்னைக்கு சிவலிங்கம் வச்சு நம்ம வீட்டுல வழிபாடு பண்ற வழக்கம் இருக்காது. அப்படி இல்லாதவங்க வீட்டுல ஆனா நான் அன்னைக்கு நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். நம்மளால அந்த 4 காலமும் வந்து நான் வந்து கண்ணு முழிக்கணும்னா சினிமாவுக்கு 4 ஷோ போய் பார்த்தேன்னா நான் கண்ணு முழிச்சிட்டேன், சிவராத்திரியோட பலன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிவராத்திரியில கண் முழிக்கிறதோட பலன் வந்து நம்மளுக்கு என்னன்னு நம்மளோட வரலாற்றுல ஒரு கதையாவே இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து நான் உங்க சக்தி ஸ்ரீஜா அம்மா பேசுறேன். இப்போ மகா சிவராத்திரி 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி வரப்பொழுது சிவனுக்கான இந்த ஒரு நாள்ல, சிறப்பு வாய்ந்த நாள்ல இதை கொண்டாடப்படும் தாத்பரியம் என்ன அப்படின்றது குறித்து நீங்க பேசினா நல்லா இருக்கும் மேம். அதாவது பாத்தீங்கன்னா சிவராத்திரி வந்துட்டு சிவன் அதாவது திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. கடையும் போது அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்பட்டது. அப்ப வந்து ஆலகால விஷயம்னு வெளிப்பட்டுச்சு. அப்ப வந்து தேவர்கள் மூவர்கள் யாருமே வந்து அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்போ பரம்பொருளா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து அந்த ஆலகால விஷயத்த உண்டு சாப்பிட்டாரு. அப்ப வந்து சக்தி தேவி என்ன பண்ணாங்க, அந்த ஆலகால விஷயத்த வந்து அந்த இந்த தொண்டையில வந்து நிறுத்தினாங்க. தன்னோட மடியில படுக்க வச்சு சிவனை இந்த தொண்டையில வந்து அந்த அதனாலதான் நீலகண்டர் அப்படின்ற ஒரு திருநாமம் வந்து சிவனுக்கு ஏற்பட்டுச்சு. அதுதான் நம்ம பிரதோஷ வழிபாடா நம்ம வந்து வழிபாடு பண்றோம். அவர் வந்து ஆனந்த தாண்டவம் வந்து ரிஷப வாகனத்து மேல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடின அந்த நேரம், அதாவது பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு பண்றோம். இந்த பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் தான் மகா சிவராத்திரி. மாசமே சிவராத்திரி உண்டு. இது வந்து மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த நாள்ல வந்து நம்ம சிவனை வந்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா அந்த நாள்ல வந்து சிவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் இந்த சிவராத்திரி வழிபாடு வந்து நம்மளுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. ஓர் அறிவுல இருந்து ஞானிகள் வரைக்கும் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு காலமா 4 காலமா பிரிச்சு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு தாத்பரியங்களும் உண்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அம்பாள் வழிபாட்டுல வந்து விதவிதமான நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டு மகிழ்ந்து, ஏன்னா தாயின்ற வந்து நம்ம வந்து விரதமா இருந்து வழிபாடு பண்ணணும்னு அவ எதிர்பார்க்க மாட்டா. ஆனா தந்தை கிட்ட வந்து ஒரு கண்டிப்பு இருக்கும். அப்ப வந்து அந்த சிவராத்திரி விரதம் வழிபாடு அப்படின்னும் போது நம்ம வந்து நிர்ஜலமா இருந்து, அதாவது நீர் ஆகாரம் கூட எடுத்துக்காம நித்தியப்படியா அப்படியே விரதமா இருந்து, எதுவுமே எடுத்துக்காம விரதமா இருந்து வழிபாடு பண்றதுதான் மிக சிறந்த ஒரு விஷயம். அதாவது வந்து நிறைய பேர் வந்து தீட்சை வாங்கி அவங்க வந்து சிவலிங்கம் வச்சு வழிபாடு நித்தியப்படியா அவங்களோட இல்லத்துல வந்து சிவலிங்க வழிபாடு பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதை அவங்க ரொம்ப அந்த நாள்ல வந்து ரொம்ப விசேஷமா வழிபாடு பண்ணக்கூடியதும் உண்டு. இப்ப வந்து என்கிட்ட சிவலிங்கம் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல, அதாவது நித்தியப்படி வச்சு பூஜை பண்ண முடியாதவங்க அன்னைக்கு சிவலிங்கம் வச்சு நம்ம வீட்டுல வழிபாடு பண்ற வழக்கம் இருக்காது. அப்படி இல்லாதவங்க வீட்டுல ஆனா நான் அன்னைக்கு நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது மண்புற்று இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து மண் எடுத்துட்டு வந்து சிவலிங்கம் உருவாக்கி அந்த சிவராத்திரியோட 4 காலமும் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணா நம்மளுக்கு அதீத பலன்கள் வந்து நம்ம என்ன மனசுல ஒரு கோரிக்கை வச்சு அன்னைக்கு அந்த சிவராத்திரி பூஜை நம்ம பண்றோமோ அது அதீத பலனை வந்து நம்மளுக்கு உடனே கொடுக்கும். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த ஆலகால விஷயத்தை வந்து பார்வதி சிவன் தொண்டையில கொண்டு வந்து நிறுத்தி அந்த இதுதான் நம்ம சிவராத்திரியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம இன்னொரு கதையும் சொல்லப்படுது மேம். பார்வதியும் சிவனும் அந்த திருமணம் செய்து கொண்ட இரவு தான் மகா சிவராத்திரின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இதுல எது உண்மை?
இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க. பிரதோஷம், சிவராத்திரி, அதுக்கப்புறம் மயான அமாவாசை. இப்போ எப்பயுமே வந்து பிரதோஷத்துக்கு மறுநாள் தான் சிவராத்திரி வரும். பிரதோஷத்தோட வரலாறு என்ன? சிவபெருமான் வந்து மத்தவங்களுக்காக தன்னுடைய அந்த ஆலகால விஷத்த உட்கொண்ட அந்த நேரம் தான் வந்து பிரதோஷம். பிறருக்காக அந்த தோஷத்த அவரு தாங்கிக்கிட்டதுனால தான் அது பிரதோஷமா கருதப்படுது. அந்த அந்த விஷத்த உண்டு அவர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுனது. அந்த ரிஷப வாகனத்துக்கு மேல அவர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுனத தான் நம்ம வந்து பிரதோஷ வழிபாடா பண்றோம். இதுக்கு மறுநாள் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மை செஞ்சாரு இல்லையா? அத பொருட்டு தான் எல்லா ஜீவராசிகளும் அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா தான் நம்ம வந்து அந்த மகா சிவராத்திரி வந்து வழிபாடு பண்றோம். இதுதான் வந்து உண்மையான கதை. இததான் வந்து தொன்று தொட்டு எடுத்துட்டு வர்றது. அப்போ சிவன் பார்வதி திருமணம் செய்துகிட்ட அந்த இதுவ நம்ம என்னவா அத வந்து பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரத்துல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்துச்சு. கோவில்கள்ல நிறைய சிறப்பு வழிபாடுகள் சிவபெருமானுக்கு நடக்கும். அந்த சிறப்பு வழிபாடுகள்ல சிறந்தது எது? அந்த வழிபாடுகள் பண்றதுக்கான காரணம் என்ன மேம்? இப்போ சிவன் ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா பகல் முழுக்குமே வந்து விசேஷமா தான் இருக்கும். ஆனா அந்த இரவுல வந்து 4 காலம் வந்து பூஜை பண்றது. அதாவது ஒரு காலம் வந்து பிரம்மா, ஒரு காலம் விஷ்ணு, 3வது காலம் அதாவது லிங்கோத்பவ காலம். லிங்கோத்பவரா வந்து சிவபெருமான் வெளிப்பட்ட அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். நம்மளால அந்த 4 காலமும் வந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கூட அந்த உச்சி நேரம் அந்த 12 மணி பொழுதுல வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த சிவபெருமானை நினைச்சு நம்ம தியானத்துல நம்ம பூஜையே அதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கலன்னா கூட ஆலயத்துல நம்ம போயிருந்து அந்த பூஜைகளை பார்த்து அதாவது நம்ம மனசு வந்து ஒருமையா ஒரு தெய்வத்தை நம்ம நினைச்சு அதாவது சிவபெருமான நம்ம மனசுல முழுமையா நினைச்சு அந்த வழிபாடை நம்ம பார்க்கும் போதும் பண்ணும்போது நம்ம மனசளவுல நினைக்கும் போதும் நம்மளோட வாழ்வில் அதீத பலன் நல்ல இன்புற்ற சுக வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல நம்ம வீட்லயும் பூஜை பண்றவங்க பண்ணலாம். அப்படி என்னால இதெல்லாம் வீட்ல என்னால பண்ண முடியல, அதுக்கான வசதி எனக்கு இல்ல அப்படின்னு இருக்கிறவங்க ஆலயங்கள்ல நித்தியப்படி இந்த சிவராத்திரியில சிவாலயங்கள்ல நித்தியப்படி இந்த 4 காலமும் பூஜைகள் நடக்கும். அதுல நம்ம எந்த காலத்துல கலந்துக்கலனாலும் அந்த உச்சி காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா நம்ம கலந்துக்கிட்டு அந்த பூஜையோடைய அந்த அந்த இடத்துல நம்ம இருந்து வழிபாடு பண்றது நம்மளோட உடலுக்கும் சரி நம்மளோட மனசுக்கும் சரி நல்ல ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வீட்ல வழிபாடு பண்றவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கான வழிமுறைகள் என்ன மேம்? இப்போ நம்ம வீட்ல வந்து சிவன் பார்வதி சேர்ந்து என்னைக்குமே வந்து சிவனை தனிச்சு வணங்கக்கூடாது. அதே மாதிரி சக்தியும் தனிச்சு வணங்கக்கூடாது. இப்போ சிவபெருமானோட படம் பாத்தீங்கன்னா ஒரு காதுல வந்து தோடு அணிஞ்சிருப்பாரு, ஒரு காதுல வந்து குழை அணிஞ்சிருப்பாரு. குழைன்றது வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் அணியக்கூடியது. அதாவது இடது பக்கம் வந்து தோடுடைய சிவன் திருஞான சம்பந்தரி பாடியிருக்காரு. அப்ப வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுக்கும்போது காதுல வந்து தோடு தான் அணிஞ்சிருக்காரு. அப்ப சிவனும் சக்தியும் என்னைக்குமே இணைஞ்சாதான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகம். என்னைக்குமே சிவன் மட்டும் நம்ம தனிச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அது போல சக்தியும் தனிச்சு வழிபாடு 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அது போல சிவன் பார்வதி இருக்கிற போல ஒரு படம் வாங்கி நம்ம வீட்டுல வச்சு வில்வம் அதாவது நம்மளுக்கு எந்த புஷ்பமே நம்மளுக்கு கிடைக்கலன்னா கூட ஒரு வில்வத்தார்னால அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணா கூட அது சந்தோஷமா அவர் ஏத்துப்பாரு. ரொம்ப எளிமையான பூஜை தான் சிவபெருமானோட பூஜை. அதாவது அது பெருசாவும் பண்றவங்களும் இருக்கிறாங்க. எதுவுமே முடியல அப்படின்றவங்க ஒரு வில்வத்தை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்ணாலுமே அது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த இரவுல கண் முழிக்கிற இதுதான் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த விரதம் வந்து பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன மேம்? இப்போ நைட்ல நம்ம எப்படி எல்லாம் கண் முழிக்கணும்? கண் முழிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கலாமா? இல்ல கண் முழிச்சு தியானம் பண்ணணுமா? கண் முழிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் என்னென்ன மேம்? அதாவது நான் வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு ஒரு படம் பார்த்தேன். இப்போலாம் அப்படிதான் ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து கண்ணு முழிக்கணும்னா சினிமாக்கு 4 ஷோ போய் பார்த்தேன்னா நான் கண்ணு முழிச்சிட்டேன். சிவராத்திரியோட பலன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். அதாவது ஒவ்வொரு வழிபாடாகட்டும், ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் ஆகட்டும், நம்மளோட முன்னோர்கள் வந்து அதுக்குள்ள அறிவியல் காரணங்களையும் வச்சுதான் நம்மளுக்கு ஆன்மீகத்தோட இணைச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மகா சிவராத்திரி இந்த ராத்திரியில நம்ம வந்து அதுக்கு பேரே மகா சிவராத்திரி தான். இந்த ராத்திரியில நம்ம கண் முழிச்சு இறைவனோட நம்ம லயிச்சு நம்ம இருக்கும்போது நம்மளோட உடம்புக்கு வந்து நம்ம அதீதபலியான நல்ல சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளோட வாழ்க்கையை வந்து சுலபமா எடுத்துட்டு போறதுக்கான வழிகளை நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லிதான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த சிவராத்திரின்னு ஒன்னை ஏற்படுத்தி இதுக்கான பூஜை விதிமுறைகள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை தான் நம்ம வழிபாடு பண்ணணுமே தவிர்த்து நம்ம அதை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு போறது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஆடி பாடி கொண்டாடுறது அப்படின்றது கிடையாது.
நம்ம வந்து ஆன்மீகத்துல நம்மளோட மனசை வந்து ஒரு சக்தியை நினைச்சு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி வழிபாடு பண்ணணும். அப்பதான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிவராத்திரியில கண் முழிக்கிறதோட பலன் வந்து நம்மளுக்கு என்னன்னு நம்மளோட வரலாற்றுல ஒரு கதையாவே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு வந்து வில்வ மரத்துக்கு மேல இருந்துச்சாம். அதை வந்து ஒரு சிங்கம் துரத்திட்டு போகும்போது அதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வில்வ மரமே அதுக்கு தெரியாது, அந்த வில்வ மரத்து மேல ஏறிடுச்சான். அந்த சிங்கமும் கீழே இருக்கான். அதோட உயரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் எங்க தூங்கிட போறேன்னு சொல்லிட்டு அந்த வில்வ இலையை ஒவ்வொன்னா பறிச்சு பறிச்சு தூங்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக அந்த ஒவ்வொரு வில்வ இலையா பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே விடியற வரைக்கும் இருந்துச்சான். அந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவனும் சக்தியுமா அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். காட்சி கொடுத்து என்ன சொன்னாங்க, இந்த சிவராத்திரி இரவுல வந்து நீ என்னை வந்து வில்வ இலை, அதே நான் அந்த வில்வ மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, அது அதுக்கே தெரியல. ஆனா வந்து தான் கண்ணு முழிச்சு இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு வில்வேலையா எடுத்து போட்டுச்சு இல்லைங்களா. அது அந்த பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் வந்து அந்த குரங்குக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னும் போது அப்ப அந்த குரங்குக்கு வந்து ஒரு வரம் கொடுத்தாங்க. நீ இந்த இந்த ஜென்மத்துல நீ குரங்கா இருந்து என்ன பூஜை பண்ண, உனக்கு அதோட பலனே தெரியாம நீ பூஜை பண்ணியிருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல வந்து நீ ஒரு அரசனா பிறந்து என்னை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து அந்த குரங்குக்கு வந்து சிவனும் சக்தியுமா கொடுத்தாங்களாம். இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன நம்ம கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, என்ன பலனே தெரியாம பண்ண பூஜைக்கே வந்து குரங்கா இருந்த இந்த பிறவில குரங்கா இருந்தவங்களை வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியா அடுத்த ஜென்மத்துல அவர் பிறந்து நிறைய சிவாலயங்களை கட்டினாரு அப்படின்றது வரலாறுல சொல்லுது. நம்ம அதனுடைய பலனே தெரியாம நம்ம ஏதோ அந்த ராத்திரியில வந்து நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணா கூட அது வந்து அதீத பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையில. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்க நம்ம ஐடி கம்பெனில எல்லாம். அவங்க வந்து டெய்லியுமே நைட் ஷிஃப்ட்ல அவங்க கண் முழிக்க வேண்டிய தேவை அவசியம் ஏற்படுது. அதே போல அவங்க சிவராத்திரி அன்னைக்கும் கண் முழிக்கிறது மூலமா அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்குமா? இல்ல, கிடையாது. அதாவது நம்ம வந்து அன்னைக்கு அந்த 4 காலத்துல எல்லா காலமும் நம்மளால பூஜை பண்ண முடியலனாலும் ஏதாவது ஒரு கால பூஜையாவது நம்ம கண்டிப்பா பண்ணணும். சிவ பூஜை வந்து நம்ம வீட்டுல லிங்கம் வச்சு சிவ பூஜை பண்ண முடியலன்னா கூட ஆலயத்துல வந்து அபிஷேகத்துக்கு தேவையானது நம்மளோட கைங்கரியமா எடுத்து ஒரு அபிஷேக பொருட்களோ இல்ல பூவோ ஒரு புஷ்பமோ இல்ல ஒரு வில்வ இலையோ ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அப்பதான் நம்மளுக்கு அதனுடைய முழு பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த விரதங்கள் பூஜை முறைகள் எல்லாம் செய்யலாம் மேம்? எல்லாருமே செய்யலாம். மனுஷனா பிறந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில வந்து தாங்க முடியாத இன்னல்கள் எல்லாருக்குமே இருக்கு. யாருமே நல்ல கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட நிம்மதியா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து எல்லாருமே இந்த பூஜையை நம்ம பண்ணி பலன் அடையணும்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ எல்லா பூஜை முறைகள்லயுமே வந்து நிறைய தனித்துவம் இருக்கும். அதே போல இந்த சிவராத்திரியில பண்ணக்கூடிய இந்த பூஜை முறை வழிபாட்டு முறைகள் என்னென்ன மேம்? எப்படி நம்ம அதாவது சிவபெருமான் பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து அலங்கார பிரியர், சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர். நம்ம வந்து அவருக்கு நெய்வேத்தியம் அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. ஆனா இருந்தாலும் நம்ம நெய்வேத்தியம் வச்சு அவருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் அதை தானமா கொடுக்குறோம். ஆனா வந்து அவர் எதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வந்து அக்னி ஸ்வரூபம். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அபிஷேகம் பண்றோமோ அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுவார். அதாவது 108 விதமான திரவியாபிஷேகங்கள் வந்து உண்டு. அதுல வந்து 4 காலங்களா பிரிச்சு ஒரு சில காலங்களுக்கு அதாவது முதல் காலம் வந்து பிரம்மா பூஜை பண்ணாரு, 2வது காலம் விஷ்ணு பூஜை பண்ணாரு, 3வது காலங்கள் வந்து அம்பாள் பூஜை பண்ணது, 4வது காலம் தான் வந்து உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகள் தேவர்கள் 33 கோடி தேவர்களும் அந்த விடியற் காலை நேரத்துல 4வது காலமா எடுத்து அந்த நேரத்துல பூஜை பண்ணாங்க. இந்த ஒவ்வொரு காலங்களுக்குமே ஒவ்வொரு விதமான அபிஷேக திரவியங்கள் உண்டு. அதே போல மலர்கள் உண்டு, அதே போல பத்திரங்கள் அதாவது இலைகள் உண்டு, அதே போல நெய்வேத்தியங்களும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சிறப்பான நெய்வேத்தியங்களும் உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விரதமா இருக்கக்கூடியவங்க இது எதுவுமே எடுத்துக்க கூடாது. அதை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு நம்ம அன்னதானமா கொடுக்கலாமே தவிர சிவராத்திரி பூஜை இருக்கிறவங்க பட்னியா இருந்துதான் அந்த பூஜையை பண்ணணும். இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாஸ்துதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.